இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். அதுதான் அக்ஸார் பெயிண்டோட மைக்ரோ மேட். எல்லாருக்கும் ஸ்ட்ரக்சர் பட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பத்தி தெரியுமா? உண்மைதாங்க. இவன் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் பெயிண்ட். இவன் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஃப்ளோருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல டைல் ஓடு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இவனோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியல, ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ்னு சொல்றாங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இவனை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்கான், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவனோட ஸ்மெல் எப்படி இருக்கு, நார்மல் பெயிண்ட் மாதிரி தான் இருக்கா இல்ல வேற எப்படி இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஸ்மெல் ஒன்றும் பேட் ஸ்மெல்லாம் இல்லைங்க. ஒரு சில பிரைமர் இல்லைன்னா ஒரு சில நம்ம ஒரு சில பெயிண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஸ்மெல்லு அது அக்செப்ட் பண்ணாது. அதாவது எப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ஸ்மெல் பண்ற மாதிரியே இருக்காது, பேட் ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அப்படி இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் சொன்னாங்க இல்லையா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் மாதிரியே தெரியல. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் தெரியல. மேபி வந்து நம்ம அடிச்சு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பார்ப்போம், அதை அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணி இப்போ பார்த்துருவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டைல் அடிக்கலாம்னு சொன்னாங்க. நான் ஒரு சின்ன ஒரு டைல் பீஸ் ஓடோட பீஸ் எடுத்துக்கிறேன். இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இதோட இப்போ அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றத பார்த்துருங்க. சரிங்களா? நார்மல் ஓடா தான் இருக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி. இது அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஸார் பெயிண்டோட மைக்ரோமேட்டை அடிச்சு முடிச்சாச்சு. அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் சொன்னாங்க, உண்மையாலுமே அந்த ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் வந்துருச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல கிளிட்டர் கொடுத்துருக்கலாம். ஆனால் கிளிட்டர் வந்து வெயிலில் இது ஆக்சுவலாக எக்ஸ்டீரியர் கிடக்குறது. ஆனால் வெயிலில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளிட்டர் வேஸ்ட். ஸோ மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதனால வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் வரும் கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அடிச்சோம் டைல் கார்டோ இல்லை ஃப்ளோர் கார்டோ இது மாதிரி அடிக்கிறோம் அப்படின்னா காயறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாக ஆகும். அது ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் டு 4 மணி நேரம் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையால் தேய்ச்சோம் அப்படின்னா வந்து வரணும் இல்லையா, அதெல்லாம் வரவே இல்லை. ஒருவேளை இது சுண்ணாம்பு கண்டென்ட் அதாவது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, சிம்மோட கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்ச்சோம்னா அந்த கையில வந்து அந்த கலர் வரணும்ல, அது மாதிரி எதுவுமே வரலங்க பாருங்க. அது மாதிரி எதுவுமே வரல, பர்ஃபெக்டா வந்திருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் சொன்னாங்களா, அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அந்த ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் கண்டிப்பா வந்திருக்கு.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரகோட்டாவோட கலருமே உங்களுக்கு தெரியும். இது வந்து பெயிண்ட் பண்ணாத பகுதி, இது பெயிண்ட் பண்ண பகுதி. சரிங்களா? எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ்ன்றது பக்காவா வந்திருக்கு. ப்ளஸ் அந்த டெரகோட்டா கலருமே பக்காவா வந்திருக்கு. பெயிண்ட் வந்து நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் மாதிரி தான் இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரக்சர் ஃபினிஷே இல்லை. ஆனால் நம்ம அடிச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் வந்துருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சொன்ன மாதிரியே ஒர்த்தபிளா தான் இருக்கு. இந்த மைக்ரோமேட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ்ல பக்கா வந்துருச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல், அதாவது ஓடு இருக்கு பார்த்தீங்களா, ஓட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடிப்படினா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஃப்ளோர் கார்டு இதெல்லாம் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கும், அதாவது இந்த கிரிப்னஸ் இருக்காது. இப்போ நீங்க இதை போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த கிரிப்னஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அதுலையுமே போடலாம், லாங் லைஃப் வரும். இந்த மைக்ரோமேட் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை டிஃபரன்ஸான கலர், அதாவது ஒரு 16 ஷேட்ல வருது. ஸோ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஓடுகளுக்கு டைல், அதாவது டைலுக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர்களுக்கு, அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி படக்கூடிய, அதாவது தண்ணி பட்டு வழுக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இத்தனை ஷேட்ஸ் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல நீங்க டிசைன் போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பக்காவா வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகும். அது ரியாலிட்டியோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். டச் ஃபீல்னு சொல்லுவாங்க. அந்த டச் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ்ல இருக்கிறதால வந்து உண்மையாலே வந்து கொஞ்சம் அருமையா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம வரக்கூடிய சைட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவோம், எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதை பத்தி வீடியோ ஷேர் பண்றேன். மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன்.